ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம ரேவதிக்கு மட்டும்தான் நம்ம சாம்புசரி பொங்கல் பரிசு தராங்க. இதை பார்த்ததுமே நம்ம ரேவதி செம கோவப்பட்டு சாம்புசரி கிட்ட சொல்கிறாங்க, ஏம்மா கார்த்தியும் இந்த வீட்டு மாப்பிள்ளை தானே, அவருக்கு மட்டும் நீங்கள் எதுக்காக பரிசு கொடுக்கல, அவருக்கு கொடுக்கலனா எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, எதுக்காக ரேவதி இப்படி எல்லாம் பண்ண, உங்கள் அம்மா ஆசையாக உனக்கு பொங்கல் கிஃப்ட் கொடுத்தாங்களே, எதுக்காக அதை வாங்காமல் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, என்ன ராஜா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டில் தானே நீயும் இருக்க, உனக்கு மட்டும் கொடுக்காம எனக்கு கொடுப்பாங்க, அதை நான் எப்படி வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட கார்த்திக் சொல்றாங்க, இதுதான் உன்னோட பிரச்சனையா, இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன், உனக்கு என்ன, எனக்கும் உனக்கும் சேர்த்தே உங்க அம்மா பொங்கல் பரிசு கொடுக்கணும், அவ்வளவுதானே, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து மினிஸ்டர் கிட்ட இது மாதிரி சாம்புசரி வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்குமே பொங்கல் பரிசு தர மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி மினிஸ்டரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த மினிஸ்டர் வந்து எல்லாருக்குமே பொங்கல் கிஃப்ட் தராங்க. அப்போ நம்ம கார்த்திக்கு வந்து அந்த மினிஸ்டர் பொங்கல் கிஃப்ட் தரும்போது கார்த்தி சொல்றாங்க, சார் எனக்கு வந்து நீங்கள் ஒரு உதவி பண்ணணும், நான் இந்த கிஃப்ட்டை எங்கள் அத்தை கையால் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த மினிஸ்டர் சொல்கிறாங்க, சாம்புசரி அம்மா நீங்களே உங்கள் மருமகனுக்கும் உங்கள் மகளுக்கும் இந்த கிஃப்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை தந்துடுறாங்க. அப்போ சாம்புசரி வந்து ரெண்டு பேருக்குமே கிஃப்ட்டை கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமே சாம்புசரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க, எப்படியோ அந்த கார்த்தி பையனை இதில் இருந்து பிரிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கார்த்திக் வந்து மினிஸ்டரை வச்சு எல்லா வேலையுமே முடிச்சிட்டாரு. நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ராஜா, நீ வந்து எங்கள் அம்மா கையால் நம்ம ரெண்டு பேருக்குமே கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி வந்து மனசில் நினைக்கிறாங்க, நம்மளோட சந்தோஷத்துக்காக இவன் என்னென்னமோ செய்கிறானே, இவனுக்கு நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போ கார்த்திக்காக கிஃப்ட் ஷாப் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு ஹார்ட்டின் மாதிரி ஒரு கிஃப்ட் எடுக்கிறாங்க. இதில் நம்ம கார்த்தி ரேவதி அந்த பேர் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட இதில் கார்த்தி ரேவதி அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்ணி எனக்கு ஒட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த கடைக்காரரும் அழகா கார்த்தி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாட்டின்ல போட்டு கொடுத்துட்றாரு. ஆசாசியா நம்ம ரேவதி அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு உள்ள வராங்க. இதை பார்த்ததுமே சந்திராவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னது இது, ரேவதி ரொம்பவே சந்தோஷமா இருக்கா, இவ சந்தோஷமா இருக்க கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ரேவதி பின்னாடியே போறாங்க. அப்போ நம்ம ரேவதி வந்து அந்த கிஃப்ட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க, ராஜா நான் உனக்காக இந்த கிஃப்ட்டை வாங்கியிருக்கேன், இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டே பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே சந்திரா வந்து என்னது இது, இவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரிக்கலான்னு பார்த்தா இவ என்னன்னா கார்த்திக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாளா, என்னை நீ அடிச்சல்லடி, உனைய பழி வாங்குறதுக்கு இதுதான் எனக்கு சரியான நேரம், அந்த கிஃப்ட் இருந்தால் தானே நீ கொடுப்ப, அந்த கிஃப்ட்டே இல்லாமல் போனால் நீ எப்படி கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. நம்ம ரேவதியும் அந்த கிஃப்ட்டை அங்கே ஓரமாக வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ யாருமே இல்லாத நேரமாக பார்த்து சந்திரகலா வந்து ரேவதியோட ரூமுக்கு வராங்க. ரேவதியோட ரூமுக்கு வந்து அந்த கிஃப்ட்டை பார்த்து செம்ம கோவப்படுறாங்க, நானும் என் புருஷனும் தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இங்கே நீ என்னன்னா உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கியா, இந்த கிஃப்ட்டை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை அப்படியே கீழே தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்க. அந்த கிஃப்ட்டு உடையிற சவுண்டு கேட்டதுமே நம்ம சந்திரா வந்து அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. சந்திரா ரூமை விட்டு வெளியில் வரத மயில் வாகனம் பார்த்துடுறாங்க. என்னது இது, சின்னத்தை எதுக்காக ரேவதி ரூம்ல இருந்து வெளியில் வராங்க, ஒன்று புரியலையே அப்படிங்கிற மாதிரி மயில் வாகனம் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதியும் பார்த்துடுறாங்க சந்திரா வந்து ரேவதி ரூம்ல இருந்து வரத. அப்போ நம்ம ரேவதிக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுது, என்னது இது, சித்தி எதுக்காக நம்ம ரூம்ல இருந்து வராங்க, ஒருவேளை அந்த கிஃப்ட்டை ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே ரூம்ல இருந்து கிஃப்ட்டை காணோன்னே நம்ம ரேவதி வந்து ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க, என்னது இது கிஃப்ட்டை காணோம், ஒருவேளை சித்தி வந்து இந்த கிஃப்ட்டை எடுத்துட்டு போயிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து அந்த கிஃப்ட்டை தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க, கட்டில் கீழே அந்த கிஃப்ட் சுக்குநூறா உடஞ்சு போயிருக்கு. அந்த உடஞ்சு போன கிஃப்ட்டை பார்த்து நம்ம ரேவதியோட மனசு உடஞ்சு போயிடுது. அந்த கிஃப்ட்டை வச்சுட்டு பயங்கரமாக அழுகுறாங்க, நான் உனக்காக எவ்வளோ ஆசாசியாக வாங்கிட்டு வந்த கார்த்தி, இந்த கிஃப்ட்டை இந்த சித்தி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட வெளியில் போகிறாங்க. அப்போ நம்ம சந்திரா வந்து சாம்புசரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா கணக்கு வழக்கெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை வாங்கி அப்படியே கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி ரொம்பவே ஆக்ரோஷத்தோட வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி சந்திரகலா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்ன சித்தி உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக நான் ஆசாசியா ராஜாக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை உடைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்டதுமே சந்திரா வந்து சொல்றாங்க, என்ன ரேவதி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, இந்த வீட்டில் எது நடந்தாலும் நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல பழிய தூக்கி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, நீங்க தான் பண்ணீங்கன்னு உங்க மேல பழிய தூக்கி போடல, ஆனா நீங்க தான் இதை பண்ணியிருப்பீங்கன்னு கன்ஃபார்மா நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாம்புசரி சொல்றாங்க, ரேவதி எதுக்காக இப்போ அவளை தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, நான் ஆசாசியா என் புருஷனுக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை இவங்க அதை பார்த்து உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சாம்புசரி
சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அது காற்றுல பறந்து ஏதாவது விழுந்து உடஞ்சிருக்கும், அதுக்காக இவன் மேலே பழிய தூக்கி போடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ மயில் வராங்க. மயில் சொல்கிறாங்க, அத்தை நான் வந்து சின்னத்தை ரேவதி ரூம்லேருந்து வரதை பார்த்தேன், அப்போ அவங்க தானே அந்த கிஃப்ட்டை உடச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம சந்திரா வந்து சொல்கிறாங்க, பாத்தியாக்கா ஆளாளுக்கு என் மேலே பழிய தூக்கி போடுறாங்க, இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு, இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு என் மேலே பழிய தூக்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து உடனே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட ரேவதி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, அன்னைக்கே நான் உன்னை அடித்து வெளியில் துரத்தி விட்டுருக்கணும், நீ எல்லாம் என்ன எங்களுக்கு நல்லதா நினைக்கிறேன், நாங்கள் சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி கேடு கெட்டு போய் திரியிறியே, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ரேவதி நாக்கப்படுங்கிற மாதிரி சந்திராவை கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாக்கா என்னென்ன பேச்சு பேசுகிறா, இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, ஆனால் எனக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எதுக்கு சந்திரா நீ அப்படிலாம் நினைக்கிறேன், உன் மேலே எந்த தப்பும் இல்லைல்ல, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், ரேவதி நீ தேவையில்லாமல் சித்தி மேலெல்லாம் பழி தூக்கி போடக்கூடாது, உன்னோட கிஃப்ட் உடஞ்சிச்சுன்னா அதுக்கு காரணம் இவ தானே, நீ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நான் என் 2 கண்ணால் பார்த்தேன், அவங்க என்னோட ரூம்ல இருந்து பதட்டமாக வெளியில் வந்தாங்க, இதுல இருந்தே தெரியலையாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுக்கா, இந்த கார்த்தி பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் ரேவதியனே இப்படி வெறுக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான், அவன் தான் ரேவதியை பின்னாடி இருந்து கீ கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அதனால தான் ரேவதி வந்து நம்ம கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தேவையில்லாமல் என் புருஷன் மேலாம் இப்படி பழிய போட்டுட்ருக்காதீங்க, அவர் எப்போதுமே நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் பொறுத்துப்போ அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர எப்போயுமே அவருக்கு உங்களுக்கு எதிராக எதுவுமே பேச மாட்டார், அப்படிப்பட்ட மனுஷன் மேலேயே போய் பழிய தூக்கி போடுறீங்களே நீங்களாம் என்ன மனுஷங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சந்திரகலாவை கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள்லாம் சந்தோஷமாகவே வாழ முடியாது, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போங்க, அதான் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, எதுக்காக அந்த குடும்பத்தில் போய் வாழாமல் எங்கள் குடும்பத்தை இப்படி சீரழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சந்திரகலாவை செம்மையாக கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாக்கா என்னை எல்லாருமே வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இனிமேட்டு நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீ எதுக்காக சந்திரா இந்த வீட்டை விட்டு போகணும், போகிறதா இருந்தால் அவங்க போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்றாங்க, இது என்னோட வீடு, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு, நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனோம், அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது, இவங்க தேவையில்லாம வந்து நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட சந்திராவை பத்தி செம்மையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா வந்து சொல்றாங்க, இல்லக்கா நான் எங்கேயாவது குடிசையில் போயாவது வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்றாங்க, தயவு செஞ்சு போயிருங்க, அப்பயாவது நாங்களாம் நிம்மதியாக வாழ்றோமான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதியை அடிக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஈஸ்வரி, இப்போ கூட நீ நிலைமை என்னன்னு புரியாத மாதிரி தான் நீ நடந்துக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, ஏதோ சின்ன சிறுசுங்க அதுங்க புருஷன் பொண்டாட்டிக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதெல்லாம் சகஜம் தானே, அது மாதிரி தானே ரேவதியும் ஆசாசியாக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா, இதை இப்படி உடைக்கிறதெல்லாம் நியாயமா, உன் தங்கச்சி இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு எல்லாரும் அடித்து சொல்கிறாங்க, ஆனால் அப்போ கூட நீ உன் தங்கச்சி மேலே சந்தேகப்படவே மாட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம சந்திரா வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. வேணாக்கா, என்னால் இந்த குடும்பம் பிரிய வேணாம், என்னால் தானே இந்த குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, ஆமாம் நீ ஒரு தடவையும் இப்படி தான் சொல்கிற, எங்கே இந்த வீட்டை விட்டு போகிறேன், மறுபடியும் ஏதாவது ட்ராமா பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் நுழைஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் வந்து செம்மையாக சந்திராவை கேள்வி கேட்குறாங்க. நம்ம சந்திரா வந்து இந்த வீட்டை விட்டெல்லாம் வெளியில் போக மாட்டாங்க, எப்படியோ இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட குடியை கெடுத்துட்டு தான் அவங்க இந்த வீட்டை விட்டே வெளியில் போவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரேவதி கிட்ட நம்ம சந்திராவோட ஆட்டம் செல்லவே செல்லாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதி இந்த கிஃப்ட் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஆனால் நம்ம கார்த்திக் வந்து அந்த உடஞ்ச கிஃப்ட்டை ஒன்று சேர்த்து நம்ம ரேவதி கிட்ட கொடுப்பாங்க. அதுதான் நடக்க போகுது, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.